உலகோர் அனைவரையும் கட்டி காத்து அருள் பல புரிந்து வளர்ந்து வரும் இறைவன் ஒருவனே. ஆனாலும் அவரவர் குடும்பத்திற்கு குலதெய்வம் என்று ஒன்று உண்டு. அதை அக்குலத்தோர் அனைவரும் பயபக்தியுடன் வணங்குவது இயல்பு. அது இன்றளவும் நிலவி வருகிறது. அம்முறையில் சங்ககிரியில் அமைந்துள்ள ஸ்ரீ சென்னகேசவ பெருமாளை விஎம்பி, விஎம்கே, விஎம்ஜி குடும்பத்தார் குலதெய்வமாக வழிபட்டு வருகின்றனர். இந்த குடும்பத்தாருக்கு 5 தலைமுறைக்கு முன் சிறுவாச்சூர் மாகாளியம்மன் தான் குலதெய்வம். பொதுவாக எந்த ஒரு குடும்பத்திற்கும் எத்தனை தலைமுறை ஆனாலும் ஒரு தெய்வத்தை மட்டுமே குலதெய்வமாக வழிபடுவர். ஆனால் இந்த குடும்பத்தார் சிறுவாச்சூர் மாகாளியம்மனிலிருந்து சங்ககிரி சென்னகேசவ பெருமாளை குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் மிக முக்கியமான சம்பவம் ஒன்று உண்டு. அது என்னவென்றால் 5 தலைமுறைக்கு முன் இந்த குடும்பத்தைச் சேர்ந்த முத்துசாமி செட்டியார் தம்பதியினர் மக்கட்பேறு இல்லாமல் இருந்தனர். ஒரு சமயம் அவர்கள் சங்ககிரி பிரம்மோற்சவத்தில் கலந்து கொள்ள வந்திருந்த போது ஒரு பெண்மணி அருள்வாக்கில், நீங்கள் சென்னகேசவ பெருமாளை குலதெய்வமாக ஏற்று வணங்கினால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் என்று கூறினார். அதற்கிணங்க அவர்கள் வழிபட்டதால் அவர்களுக்கு 4 ஆண் குழந்தைகளும் 2 பெண் குழந்தைகளும் பிறந்தனர். அதிலிருந்து அந்த தெய்வத்தை 5 தலைமுறையாக சுமார் 500 பேர் குலதெய்வமாக வணங்கி வளமோடு வாழ்ந்து வருகின்றனர். சேலத்திலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் தான் சங்ககிரி அமைந்துள்ளது. இந்த ஊரில் இருக்கும் மலை பார்ப்பதற்கு சங்கு வடிவத்தில் காட்சியளிப்பதால் தான் சங்ககிரி என்ற பெயர் இந்த ஊருக்கு ஏற்பட்டது. இந்த சங்ககிரி மலையில்தான் மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த சென்னகேசவ பெருமாள் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த மலையைத்தான் நவாப் ராஜா ஆண்டு வந்தார். எனவேதான் இந்த மலையின் சுற்றுப்புறம் பார்ப்பதற்கு அந்த காலத்து அரண்மனை போல் தோற்றமளிக்கிறது. இது வரலாற்று புகழ்பெற்ற இடம். நவாப் ராஜாக்கள் காலத்தில் குற்றம் புரிந்தோருக்கு வழங்கும் தண்டனை மிக கொடியதான புதைக்குழியில் தள்ளுவது ஆகும். அதை உண்மைப்படுத்தும் விதத்தில் இன்னும் அந்த புதைக்குழிகள் இந்த சங்ககிரி மலையில் காணப்படுகிறது. இந்த நவாபை எதிர்த்து குறுநில மன்னன் சின்னதுரை போரிட்டான் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் மலையேறும் வழியில் 3 மசூதிகளும் இருக்கிறது. சங்ககிரி மலை சென்னகேசவ பெருமாள் கோவில் ஸ்தலம் என்றாலும் அந்த கோவிலுக்கு செல்லும் வழியில் இன்னும் சில கோவில்கள் உள்ளன. மாரியம்மன் கோவில். எலிகளால் ஏற்படும் பிளேக் என்ற நோய் இந்த ஊர் மக்களை அண்டாதவாறு காப்பாற்றுவதால் இந்த மாரியம்மனை இந்த ஊர் காவல் தெய்வம் என்று அழைப்பர். இந்த கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய சிவன் கோவிலும் உள்ளது. மலை உச்சியில் இருக்கும் இந்த சென்னகேசவ பெருமாளை தரிசிப்பதற்கு அனைவரும் நடந்துதான் செல்ல வேண்டும். மலைக்கு செல்ல வாகன வசதிகள் இன்றளவும் கிடையாது. இந்த மலைக்கோயில் விஎம்கே, விஎம்ஜி, விஎம்பி குடும்பத்திற்கு குலதெய்வமாக திகழ்ந்து வருவதால் இந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஒவ்வொரு வாரிசுகளுக்கும் இங்குதான் முடியிறக்குவதும் காது குத்தல் நிகழ்ச்சியும் நடைபெறும். மலையில் உச்சியில் எந்தவித வசதியும் இல்லாததால் சமையலுக்கு தேவையான பொருட்கள், குடித்தண்ணீர், கேஸ் அடுப்பு, கேஸ் மற்றும் நிகழ்ச்சியை கொண்டாட பந்தல் போடுவதற்கான மூங்கில்கள், பந்தல் துணிகள் வரை அனைத்தும் கீழிருந்துதான் எடுத்துச் செல்ல வேண்டும். பொருட்கள் எடுத்துச் செல்வதோடு மட்டுமல்லாமல் பூசாரி, காது குத்துபவர், முடியிறக்குபவர் என அனைவரையும் கீழிருந்துதான் அழைத்துச் செல்ல வேண்டும். எப்படி பலாப்பழம் பார்ப்பதற்கு மேலே முட்கள் இருந்தாலும் உள்ளிருக்கும் சுளைகள் இனிமையாக இருக்கின்றதோ அதேபோல் மலையேறும் பாதை கரடுமுரடாக இருப்பினும் இக்குடும்பத்தைச் சேர்ந்த பெரியோர்கள், குழந்தைகள் என அனைவரும் மேலிருக்கும் இனிமையான இறைவனை தரிசித்து அருள் பெற சிறிதும் இக்கரடுமுரடான பாதையை பொருட்படுத்தாது செல்கின்றனர். மலை ஏறியவுடன் ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்கிறது. ஆஞ்சநேயரை தரிசித்துவிட்டு இங்கே காணும் பாதை வழியாக வந்தால் மூலஸ்தானத்தை அடையலாம். மூலஸ்தானத்தில் சென்னகேசவ பெருமாளை தரிசிக்கலாம். வரும் பாதை கடினமாக இருப்பதால் இக்குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் குழந்தைகளை தூக்கிக் கொண்டும் பத்திரமாக கைப்பிடித்துக் கொண்டும் கைத்தடியின் உதவியோடு ஊன்றிக்கொண்டும் மலை ஏறுவார்கள். கானகம் போன்று காட்சியளிக்கும் அமைதியான இந்த கோவிலின் சுற்றுப்புறம் பக்தர்கள் இறையன்போடு கூடும்போது தெய்வீக காட்சியளிக்கும். இதுதான் முடியிறக்கும் இடம். இதில் விசேஷம் என்னவென்றால் ஒற்றுமையை புகட்டும் வழியில் விஎம்கே, விஎம்ஜி, விஎம்பி என்று 3 குடும்பத்தாரும் அவர்களது பங்காளிகளும் சேர்ந்து ஒன்றாக கூடித்தான் இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும். தனி குடும்பமாக சென்று வழிபாடு நடத்தலாம். ஆனால் ஒரு சுப விஷயம் நடக்க வேண்டுமானால் ஒன்று கூடிதான் செய்ய வேண்டும். குழந்தைகள் மட்டுமல்லாமல் பெரியவர்களும் தாங்கள் வேண்டிக் கொண்ட நேர்த்திக் கடனை செலுத்துவர்.
இந்த சங்ககிரி மலை பனிமூட்டத்துடன் இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் இந்த குடும்பத்தார் அதையெல்லாம் தெய்வத்தின் ஆசீர்வாதமாக கருதுகின்றனர். அதனால்தான் மேலே செல்லும் மக்கள் அந்த திறந்த வெளி பாறையிலேயே அமர்ந்து உண்டு இலைப்பாரி ஓய்வெடுக்கின்றனர். முடியிறக்கும் சடங்கு முடிந்த பின் இவர்கள் குளிப்பதும் இந்த வெட்ட வெளியில்தான். அதே சமயம் பெண்கள் பிரகாரத்தில் அமர்ந்து தாங்கள் எடுத்துச் சென்ற பொருட்களை வைத்து அபிஷேகத்திற்கு தேவையானவைகளை தயார் செய்வர். பிறகு சுவாமிக்கு நடக்கும் அபிஷேகத்தை அனைவரும் கண்டு களிப்பர். இங்கு பஞ்சாமிர்த அபிஷேகமும் பாலாபிஷேகமும் மிகவும் சிறப்பு. இந்த குடும்பத்தார் அனைவரும் ஒன்று சேர்ந்து அமரக்கூட கோவிலில் இடம் இருக்காது. அபிஷேகத்தை தொடர்ந்து காது குத்தும் நிகழ்ச்சி நடைபெறும். இந்த கோவிலுக்கு வரும் ஒவ்வொருவரும் இந்த இடத்தை ஒரு சுற்றுலா தலம் போல் சுற்றி பார்ப்பர். VMK, VMG, VMP குடும்பத்தைச் சேர்ந்த ஒவ்வொரு புது தம்பதியினரும் இந்த குலதெய்வ கோயிலுக்கு வரும்போது பாசிங்கம் நெற்றியில் கட்டி கோவிலை வலம் வந்து தன் நேர்த்திக் கடனை செலுத்துவர். இதுதான் வாசவி கல்யாண மண்டபம். இந்த குடும்பத்தைச் சேர்ந்த முதியோர்கள் மலையேற இயலாததால் கீழிருக்கும் இந்த மண்டபத்தில் இருந்து கொண்டே இறைவனை பிரார்த்திப்பர். இங்கே வந்திருப்பவர்கள் மலைக்கு சென்றவர்கள் திரும்பும் வரை காத்திருந்து அவர்களை கண்டாலே தாமும் சென்னகேசவ பெருமாளை தரிசித்த பலன் கிடைக்கும் என்று எண்ணுவது ஐதீகம். இந்த மலையில் மின்சார வசதி இல்லாததால் அனைத்து சடங்குகளும் அந்தி சாயும் முன் நிறைவேற்றிவிட்டு இறுதியாக திருக்கோடி தீபம் ஏற்றி சென்னகேசவ பெருமாளை வணங்கிவிட்டு மலை இறங்குவதை தொடங்குவர். சென்னகேசவ பெருமாளின் அருளாசி இக்குடும்பத்தாருக்கு மட்டுமல்லாமல் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க அனைவரும் உளமாற வேண்டுவோம். பொங்கும் மங்களம் எங்கும் தங்குக.